ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பார்த்து லைக் கொடுக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருமை கொள்கிறோம்ல. என் வீடு என் காசில் நானே சொந்தமாக கட்டினதுன்னு பெருமை நம்ம படக்கூடாதுங்க. உயிரை பணைய வச்சு இந்த உச்சியில் போய் நின்றுக்கிட்டு உழைக்கிறாங்க பாருங்க இந்த தொழிலாளிங்க. அவங்க தாங்க பெருமைப்படணும். அவங்கள தாங்க நம்ம தெய்வமாக நினைக்கணும். 3 மாடிங்க, கொஞ்சம் எட்ஜில் காலை வச்சா கூட அவங்க குடும்பத்துக்கு அவங்க கிடையாதுங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வாங்குகிற 700 800 சம்பளத்துக்கு தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்கள். இந்த வீடு நல்லா இருக்கணும், நான் பண்ணுற தொழில் நல்லா இருக்கணும், இந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க பாருங்களேன். அந்த சிறந்த தொழிலாளி தாங்க நமக்கு கிடைச்ச தெய்வம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வீடு கட்டிட்டேன், நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னு பெருமை கொள்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாரோட உழைப்பெல்லாம் இருக்குதோ, ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லை சுமந்துட்டு போகிற தொழிலாளியிலேருந்து அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு பெருசாக கட்டுற கொத்தனார் வரைக்குங்க, அந்த வீட்டில் அவங்களுடைய ஒவ்வொரு வேர்வை துளியும் இருக்குது. அதனால் நம்ம தொழிலாளிகளை மதிக்கணுங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேனே அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் எப்படி பேசணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து நான் என் பேச்சை மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிங்க. இன்னும் என் சேனல் கொஞ்சம் வளரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட சப்போர்ட் அதுக்கு தேவைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டு இந்த கட்டட வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த தொழில் மட்டும் இல்லைங்க, எல்லா தொழிலுமே இப்படி தான். தொழிலாளர்கள்